Hey guys, welcome back to the channel. ஒரு பிஸ்னஸ்க்கு நியூ கஸ்டமர்ஸோட growth தான் ஹார்ட் பீட் மாதிரி. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் எத்தனை கஸ்டமர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை குமுலேட்டிவாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்து வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரியல் பிஸ்னஸ் கேஸு தான் இன்றைக்கி நம்ம டாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் க்ரோத் ரிட்டன்ஷன் அனாலிசிஸ்க்கு இதை நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை எண்டு வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு எடுத்திருக்க பிஸ்னஸ் சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி இருக்குது. அதோட கஸ்டமர்ஸ் அக்விசிஷனை மந்த் ஆன் மந்த் ட்ராக் பண்ணோம். அதாவது மந்த்லி நியூ கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு ஷோ பண்ணோம். அதோட நியூ கஸ்டமர்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஷோ பண்ணோம். ஸோ இதை எப்படி டாக்ஸ் மூலமாக பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் கேஸுக்கு நம்ம எடுத்துருக்க டேட்டா செட் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் சேல்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸ் டேட்டா, ஆர்டர் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன் சேல்ஸில் இருக்குது. இதோட நம்ம வந்து ஒரு கேலண்டர் டேபிள் இருக்குது, தென் மெஷர் டேபிள் இருக்குது. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா டேட்டா வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிள் டேட்டா செட். இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு காமனாக எல்லோரும் பண்ணுற அப்ரோச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கிளஸ்டர் காலம் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு மந்த் ஃபில்டர். ஸோ நம்ம மந்த் ஆன் மந்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மந்த்தை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஐடி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதை டிஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து யூனிக் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ணலாம். பட் இந்த அப்ரோச் வந்து நம்மளோட பிஸ்னஸ் சினாரியோக்கு ஏன் யூஸ் ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஜூன் மந்தில் 53 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த 53 கஸ்டமர்ஸும் ஜூனில் தான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. இவங்க மைட் பி ப்ரீவியஸ் மந்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் கேஸுக்கு என்ன தேவைன்னா, நியூ கஸ்டமர்ஸ் மட்டும்தான் தேவை. அதாவது அவங்களோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து அந்த மந்தில் ஸ்டார்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நியூ கஸ்டமராக கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக் நமக்கு இங்கே ஒர்க் ஆகாது. இதுக்கான கரெக்டான லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, இதுக்கான கரெக்டான அப்ரோச் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. நியூ மெஷரில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. வந்து கால்குலேட் மினிமம் ஆஃப் ஆர்டர் ரேட், அதுதான் பர்ச்சேஸ் டேட்டு. ஃபில்டர் கண்டிஷனில் ஆல் எக்ஸப்ட் கொடுத்துட்டு நம்ம ஆன்லைன் சேல்ஸ் டேபிளில் கஸ்டமர் ஐடியை மட்டும் ஃபில்டர் பண்ணோம். ஸோ இது கொடுத்தாச்சு. இதை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து விஷுவலில் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் எப்போ ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட்டை வச்சு நம்ம இவங்க நியூ கஸ்டமராக ஓல்டு கஸ்டமராக அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அந்த பர்டிகுலர் மந்தில் இவங்க பர்ச்சேஸ் டேட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நியூ கஸ்டமர் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஓல்டு கஸ்டமர், ஐ மீன் ப்ரீவியஸ் மந்த்து பீரியட். எந்த பீரியடில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் வந்திருக்கோ அந்த பீரியடுக்கு அவங்க வந்து நியூ கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ கஸ்டமர்னு ஒரு மெஷர் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, கால்குலேட்டில் டிஸ்டிங் கவுண்ட் பண்ணணும். டிஸ்டிங் கவுண்ட் வந்து கஸ்டமர் ஐடி. நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் கஸ்டமர் ஐடி. ஏன்னா நம்ம கஸ்டமர் ஐடியை வச்சு தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதில் அவங்களோட யூனிக்கான ஐடிஸ் மட்டும் வேணும். அதுக்காக நம்ம வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட்டு இந்த டேட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் கேலண்டர் டேட். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் தான் மறுபடியும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் எடுத்துகிட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் சேம் கேலண்டர் டேட்டு தான். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் ஐடியை கவுண்ட் பண்ணுறோம். அதில் ஃபில்டர் கண்டிஷனில் நம்ம யூனிக்கான கஸ்டமர் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த யூனிக் கஸ்டமர் ஐடியோட ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டேட் வந்து கேலண்டர் டேட்லேருந்து மினிமம், கேலண்டர் டேட்லேருந்து மேக்ஸிமம், இந்த இன்பிட்வீனில் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்தந்த மந்தில் நியூவாக வந்த கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நியூ கஸ்டமர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அடிஷ்னலாக இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த், இந்த கரண்ட் மந்த் செகண்ட் மந்த் போகும்போது ப்ரீவியஸ் மந்தோட வேல்யூவையும் ஆட் பண்ணி இங்கே வரணும். அதே மாதிரி தேர்ட் மந்த் போகும்போது ப்ரீவியஸ் 2 மந்த்ஸு கரண்ட் மந்த்தை ஆட் பண்ணி இங்கே வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த் மூவ் ஆகும்போது குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் மந்த்தும் சம் ஆகிட்டே வரணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நியூ மெஷர் கிளிக் பண்ணிடுங்க. கால்குலேட் சேம் டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி. ஒன்லி ஃபில்டர் கண்டிஷன் மட்டும்தான் மாறும். ஸோ இங்கே வந்து ஆல் கேலண்டர் கொடுத்துக்கோங்க. தென் கேலண்டர் டேட் lesser than or equal to max of கேலண்டர் டேட் கண்டிஷன் ஆட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்த் ஆட் ஆகிட்டே போகிறது பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்லோ மெத்தடில் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது வந்து குமுலேட்டிவில் ஆகிட்டுருக்கு அப்படின்றது. லைன் கிராஃபுக்கு மாற்றிக்கோங்க. லைன் கிராஃப் மாற்றிட்டு இந்த குமுலேட்டிவ் வேல்யூவை மட்டும் நியூ கஸ்டமர் வேல்யூவை மட்டும் லைனில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்தெந்த மந்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத. ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 3 மந்த்ஸு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் வரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இன்னும் ப்ரீவியஸ் மந்தில் 43 கஸ்டமர்ஸ் நியூவாக வந்திருக்காங்க. பட் இந்த மந்தில் 31 கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க. இது ஏன் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அது என்ன ரீசன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி புது கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அடிஷன் டு தட் நம்ம இங்கே வந்து 2 கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டல் கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ். ஸோ இந்த செலெக்ஷன் பீரியடில் ஓவராலாக புது கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஒரு கஸ்டமர் அக்விசிஷன் ட்ரெண்டாக நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து வேல்யூபிள் இன்சைட்ஸாக இருக்கும் பிஸ்னஸ் யூஸருக்கு. அது மூலமாக கிரிட்டிக்கலான பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் அவங்க எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு பவர் பிஐயில் அடிஷ்னல் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் டேபிள். நீங்கள் பொதுவாக கேலண்டர் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டேட் டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டேட் டேபிளாக நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அதை வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பவர் பிஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுதான் நம்ம அஃபிஷியலான கேலண்டர் டேபிள், வேறு எங்கே டேட் இருந்தாலும் அது வந்து கேலண்டர் டேபிள் கிடையாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ தட் நீங்கள் வந்து எப்போ கேலண்டர் டேபிள் க்ரியேட் பண்ணாலும் அதை மார்க்கஸ் டேட் டேபிளாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங் கவுண்ட்டு, ஆக்சுவல் நியூ கஸ்டமர்ஸ் கவுண்ட், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் பிஸ்னஸ் யூஸர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணும்போது நான் சர்டன் பீரியட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேலண்டர் டேபிளில் செலக்ட் பண்ணாமல் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ், லாஸ்ட்டு 5 மந்த்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லைசஸில் 3 மந்த்ஸு, 6 மந்த்ஸு, 12 மந்த்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பீரியடில் எப்படி இருக்குது ட்ரெண்ட் அப்படின்றத பார்த்துக்க முடியும். எங்கெங்கெல்லாம் டிப் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிஸ்னஸ் யூஸருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டேஷ்போர்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நியூ கஸ்டமர்ஸ், குமுலேட்டிவ் கஸ்டமர்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிஸ்னஸ் சினாரியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.